ஹாய். இன்னைக்கு நம்ம எங்க போயிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டோட அவங்க அத்தை வீட்ல வந்து வீடு கட்டலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. சரி ஃபர்ஸ்ட்டே வந்து போர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போர் பார்க்கறதுக்கு வந்துட்டு ஆள் வர சொல்லியிருந்தோம். அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா திசையிலயுமே வந்துட்டு போட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு குச்சி வச்சு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வண்டியோட கீ செயின் வச்சு வந்து பார்த்தாங்க. எல்லா திசையுமே வச்சு பார்த்தாங்க. எங்கேருந்து தண்ணி வருது என்னான்ட்டு. அதுக்கப்புறம் தேங்காய் வச்சும் பார்த்தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரே திசை தான் காமிச்சுச்சு. தேங்காய் நல்லா ஒவ்வொரு அடியா தான் போனாங்க. எப்படி எந்த சைட்ல இருந்து வந்து பார்த்தீங்கனாலும், கரெக்ட்டா அந்த சைடா தான் திரும்புச்சு. அவங்களும் அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சைடு வந்து நாங்க மார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஒரு இடத்துல வந்து நாங்க மார்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி ஒருத்தர வச்சு பார்க்க வேணாம். ஏன்னா, நம்ம நெறைய செலவு பண்ணி பார்க்க போட போறோம் இல்லைங்களா? அதனால சரி இன்னொருத்தரையும் வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க வந்து முடிவு பண்ணியிருந்தோம். அப்புறம் ஒரு நாள் கழிச்சு தான் இன்னொருத்தரையும் வர சொல்லியிருந்தோம். சரி அவங்க வந்துட்டு நல்லா பார்த்துட்டு அதே இடம் சொன்னா போட்டுக்கலாம். அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். ஏன்னா, இப்ப வந்து தண்ணி இப்பயே போட்டுக்கிட்டோம்னா தான் அப்புறம் வீடு கட்டிட்டோம்னா கொஞ்சம் போடுறதுக்கு சிரமமா இருக்கும். அதனால வந்துட்டு நாங்க இன்னொருத்தரையும் கூப்ட்டுருந்தோம். அப்புறம் அவிங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, கீ செயின்ல தான் பார்த்தாங்க. அவங்களும் கரெக்ட்டா அவங்களுக்கும் இவங்களுக்கும் சும்மா ஒரு 1 அடி டிஃபரன்ஸ் தான் இருந்துச்சு. சரின்ட்டு நாங்க வந்துட்டு அந்த இடத்துலயே வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். அடுத்த வீடியோல தண்ணி வந்துச்சா இல்லையான்னு பார்க்கலாம். பாய்.